நவம்பர் 23 புனித முதலாம் கிளெமெண்ட். முதலாம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் ரோமை திருச்சபையின் மிக முக்கிய நபராக விளங்கிய முதலாம் கிளெமெண்ட் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவராக மனம் திரும்பினார். புனித பேதுரு மற்றும் புனித பவுலின் சீடரான இவர் புனித பேதுருவின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்று ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். திருத்தூதர்களின் மறையுரை தம் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி திருத்தூதர்களை பின்பற்றி வாழ்ந்த முதலாம் கிளெமெண்ட் திருச்சபையின் 4வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொரிந்து திருச்சபையில் துன்புற்ற குருக்கள் மற்றும் ஆயர்களுக்கு 2 கடிதங்களை எழுதிய திருத்தந்தை முதலாம் கிளெமெண்ட் ஆயர்களும் குருக்களும் திருத்தூதர்களால் நியமிக்கப்பட்ட திருச்சபையின் பணியாளர்கள் என்பதினை அழுத்தமாக பதிவு செய்தார். இவர் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய கடிதமானது தலைமைத்துவத்தின் அதிகாரத்தினை வெளிப்படுத்தும் முதல் கடிதம் என்ற சிறப்பினை பெறுகின்றது. ரோமை பேரரசன் டிராஜனால் கிறிஸ்தவர்கள் கொன்றளிக்கப்பட இதனை கடுமையாக எதிர்த்த திருத்தந்தை முதலாம் கிளெமெண்ட் பேரரசனால் கிரிமியாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். கிபி 88ஆம் ஆண்டு முதல் 100ஆம் ஆண்டு வரை திருச்சபையினை 12 ஆண்டுகள் ஆட்சி செய்த திருத்தந்தை முதலாம் கிளெமெண்ட் பேரரசன் டிராஜனால் கழுத்தில் நங்கூரம் கட்டப்பட்டு ஆழ்கடலில் வீசப்பட்டார். புனித பவுலின் உடன் உழைப்பாளராக பணியாற்றி திருச்சபையினை தலைமையேற்று வழிநடத்திய திருத்தந்தை முதலாம் கிளெமெண்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி கடற்படை வீரர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித முதலாம் கிளெமெண்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கடற்படை வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.